அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழித்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, தினசரி நான் பார்க்கின்ற இந்த தம்பனையெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த யூடியூப்ல, இது கோடீஸ்வரர் யோகம், கொட்டப்போகும் 3 ராசிகள், குரு பெயர்ச்சியால் இந்த விளைவுகள் நடக்க போறது, பயமுறுத்துறது, ஜாக்கிரதையாக இருங்கள், தலைகீழ் மாற்றம் வரும் இப்படின்னு போட்டு நிறைய தம்பனையில் சொல்லுது. அதெல்லாம் லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. நம்ம சரியான பலன்களை எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம, சமரசம் செய்து கொள்ளாமல், உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு வியூஸ் கொஞ்சமா தான் வருது. நான் அதனாலதான் இந்த ஜோதிட பத்தி பேசுறதே கூட நிறுத்தி வச்சிருந்தேன். இன்னைக்கு கூட இந்த மக்களுடைய இந்த அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. முதல்ல நான் முன்னாடியே பல தடவை ரொம்ப வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு மனிதனுக்கு 15% மட்டும்தான் பேசும். சரியா? அந்த கோச்சார பலன்கள் சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு திசா புத்திகள் நல்லதாக இருந்தால் அப்படின்னு ஒரு இக்கு வைப்பாங்க. அப்ப சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பூரா இன்று வீடு வாங்குவார்கள்னாக்கா எத்தனை பேர் வீடு வாங்க முடியும்? தயவு செய்து கொஞ்சம் நல்லது ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த போல ஏமாற்று வேலைகளை தயவு செய்து நம்பாதீங்க. ஒண்ணு, இந்த கோச்சார பலன்கள் என்பது பெரிய ராஜ கிரகம், இருக்கிறதுலே வலிமையான கிரகமான சனிக்கு மட்டும் வேணா எடுத்துக்கலாம். நீங்க 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, கண்டகச்சனி நடக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப குரு பயிற்சி இந்த பலன்களை இன்னும் எத்தனை மாசத்துக்கு நினைக்கிறீங்க? 5 மாதத்திற்கு தான். 20/10/2026 அன்னைக்கு குரு மீண்டும் குரு பயிற்சி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு அதிசாரமாக சென்று விடுகிறார். இன்னைக்கு தேதி ஜூன் 4. இப்ப இன்னும் 5 மாதங்களுக்கு குறைவாகத்தான் இந்த குரு இந்த கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இந்த 5 மாதங்களுக்குள் அப்படி என்ன பெரிய தலைகீழா அப்படியெல்லாம் புரட்டி போட்டுற போறீங்களா? யாரும் பயப்படாதீங்க. அது நல்ல பலன்களா இருந்தா பரவாயில்ல, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க. கெடு பலன்களை சொல்லி இருக்கிறார்களா? பயப்படாதீங்க. இன்னும் 5 மாசம்தான். இதை யாராவது சொன்னாங்களா? இந்த குரு பயிற்சி இன்னும் 5 மாதம் தான் இந்த பலன்கள்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் பாருங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 20/10 அடுத்த குரு பயிற்சி வந்துருது. அன்னைக்கு போடுவாங்க திரும்பியும், கோடீஸ்வர யோகம் கொட்ட போகும், இது ராஜா போறீங்க, மந்திரியா போறீங்க. இது ஜோதிட தொழிலையே இன்னைக்கு வியாபாரம் செய்து, ஜோதிடம் என்பதை ஒரு வியாபாரமாக்கி, இந்த தம்பனையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே ரொம்ப கொந்தளிச்சு வருது. எல்லாமே மோசடி. அதுலயும் புகழ் பெற்றவர்களின் படத்தை கொண்டாந்து போட்டுக்கிட்டு உள்ள இவங்களா படம் சொல்றது எல்லாம் ரொம்ப அசிங்கமா இல்ல? இந்த கேவலமான ஒரு இந்த வீடியோக்களுக்காகத்தான் இந்த பதிவை நாம் போட வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த குரு பயிற்சி பலன்கள் நல்லதா இருந்தா மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இல்லையா விட்டுருங்க. இன்னும் 5 மாசம் தான் அடுத்த குரு பயிற்சி வரப்போகுது. சரி, இந்த குரு பயிற்சி மட்டுமே உங்களுக்கு நல்லதையோ அல்லது கெட்டதையோ பெரிய ஆபத்துகளையோ விளைவிச்சிட போதா? அதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா மொத்தம் 9 கிரகம் இருக்கு. இந்த 9 கிரகமும் செவ்வாய் 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாகவும், சுக்கிரனும் புதனும் 1 மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாகவும், சூரியன் 1 மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுது. இப்ப இதுகெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பலனை சொல்லணும். அது மட்டுமல்ல. சரி, அப்ப அதெல்லாம் விட்டுருங்க. சின்ன குறைவான நாட்கள் ஒரு ராசியில் தங்கும் கிரகங்களை விட்டுருங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த பழைய வீடியோக்கள் எடுத்து வேணாலும் நீங்க பாருங்க. இதுல சனி, குரு, ராகு, கேது இது மட்டும்தான் 1 வருஷத்தை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ராசியில. அப்ப ராகு கேதுனா 1.5 வருஷம். இந்த 13/11 2026 ராகு கேது பயிற்சி வருது. இப்ப இவங்க குரு பயிற்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பயமுறுத்துறதோ அல்லது பெரிய
யோகங்கள் வருதுன்னு மோசடி செய்யறதோ தயவு செய்து நம்பாதீங்க. இந்த ராகு கேதையும் பார்க்கணும், சனியையும் பார்க்கணும். 6/3/2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. அடுத்தது குரு பயிற்சி 26/5 நடந்திருக்கு. இப்ப அடுத்தது 20/10 நடக்க போகுது. கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறப்போகுது. அடுத்தது 13/11/2026. அப்ப அதுல ராகு கேது பயிற்சி வருது. அப்ப இது எல்லாத்தையுமே கலந்துதான் இந்த பலன்கள் நடைபெறும். இப்ப இது குரு நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி மோசமா இருக்குன்னு வச்சுங்க, என்ன பண்ண போறீங்க? அதனால எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுடைய கடமைகளே சரியா செய்யுங்க. ரொம்ப பயமுறுத்துறாங்களா? வியாழக்கிழமை அன்னைக்கு போய் குரு சன்னதியில நவகிரக குருவுக்கு இந்த கொண்டகளை எல்லாம் ஊற வச்சு மாலையை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எல்லாருக்கும் யாருக்குமே வேஸ்ட் உபயோகம் இல்லாம தூக்கி எறிய வேண்டியதுதான். அதனால தயவு செய்து ஒரு 100 கிராமோ உங்களால முடிஞ்சது 1/4 கிலோ கொண்டகளையா அங்க உள்ளவங்க யாருக்காவது தானமா கொடுங்க. அந்த அர்ச்சகருக்கோ அல்லது அங்கு பணியாற்றுகின்ற ஆலய ஊழியர்களுக்கோ துப்புரவு பணியாளர்களுக்கோ ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது என்னைக்குமே உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணத்தை விட நீங்கள் செய்கின்ற தர்மமும் அந்த தர்மத்தை பெற்றவர்கள் வழங்குகின்ற வாழ்த்துகளும் உளமாற அவங்க சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துக்களும் தான் உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் சேமித்து வைக்கும் பெரிய சொத்து. அதனால இதெல்லாம் போய் தேவையில்லாம டைலூட் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ ஜென்ம குரு, ஐயோ உச்சமாயிடுச்சு, 6ல குரு உச்சமாயிடுச்சு, 6ல் குரு ஊரில் பகை. அதுக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு. 3ல் குரு சீதை வனத்திலே, 4ல் குரு சிவன் தலை காலிலே, அது 6ல் குரு ஊரிலே பகைன்னு இப்படி ஒரு பெரிய பாட்டு ஒண்ணு இருக்கு. அது அந்த இடத்தில் அந்த குரு வந்தால் என்ன பலன்கிறதுக்கு உள்ள பாட்டு. ஆனா அது மட்டுமே அல்ல, குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு வலு அதிகம் சேர்ப்பார். சனி என்பவர் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்கிற இடத்தையும் கெடுப்பார்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால தயவு செய்து இது போன்ற புரளிகளை, குரளி வித்தைகளை நம்பவே நம்பாதீங்க. ஐயோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போகிறது, மிதுனராசிக்காரர்களே கவனமாக இருங்கள். இது தேவையில்லாம தினசரி உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ராசி பலன்களை பார்த்தோ அல்லது ஜாதகத்தை பார்த்தோ, நான் ஒரு ஜோதிடராக இருந்தும் கூட இது ஒரு எச்சரிக்கை. எப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமானது, ஒரு 8வது படிக்கிறான் அந்த பையன், என்ன படிக்க அடுத்த என்ன படிக்க வைக்கணும், அப்ப ஜாதகத்தை பாருங்க. ஒரு பொண்ணு கல்யாண வயசுல இருக்கு, கல்யாணம் தட்டிக்கிட்டே இருக்கு, அப்ப ஜாதகத்தை பாருங்க. வீட்டுல ஒருத்தர் உடல்நலம் இல்லாம இருக்கிறாரு, தேரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா அப்ப ஜாதகத்தை பாருங்க. ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கிறோம், அவர் என்ன உயிர் பிழைத்து வருவாரா வரமாட்டாரா, அவருக்கு ஆயுள் எப்படி இருக்கு, அதுக்கு நீங்க ஜாதகத்தை பாருங்க. தயவு செய்து இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த புரளிகளையும் நம்பி பணத்தை செலவு செய்து நீ அங்க வாங்க, அந்த கோமம் நடக்குது, இங்க இதுக்கு பணத்தை கட்டுங்க, அதுக்கு பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு வீட்டுக்கு டாலர் அனுப்புறோம். தயவு செய்து இந்த மோசடிகள்லாம் நம்பாதீங்க. முக்கியமாக தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ரட்சையை கொடுக்கறேன், இந்த இதை பண்றேன், அதை பண்றேன். 4 பேருக்கு இது குரு பயிற்சியா, ஒரு 10 பேருக்கு ஒரு தயிர் சாத்தை கொடுங்க, ஒரு எலுமிச்சம்பழ சாத்தை கொடுங்க, ஒரு புளியோதரையை கொடுங்க, ஒரு 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க முடிஞ்சா. இதுதான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் கோயிலிலே செய்கின்ற பெரிய பெரிய அபிஷேகங்களோ அல்லது அலங்காரங்களோ அவங்க பண்ணிக்குவாங்க. மினிமமா என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிக்கிட்டு, நீங்க கொடுத்து ஒரு 50 லிட்டர் பாலை நான் உடனே அபிஷேகம் பண்றேன், இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தை செய்யவே செய்ய. அந்த 50 லிட்டர் பாலை ஏழைகளுக்கு ஊத்தி கொடுங்க. தயவு செய்து இந்த விழிப்புணர்வு பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு ஜோதிடராக இருந்தும் கூட சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதையெல்லாம் ஒரு லெவலுக்கு அடாப்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த வியாழக்கிழமையா குரு பயிற்சியா, குரு உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இல்லையா, வியாழக்கிழமை நவகிரக குருவை ஒரு தரிசனம் பண்ணுங்க, முடிஞ்சா யாருக்காவது தானம் பண்ணுங்க. சனி பயிற்சி சாதகமா இல்லையா, சனிக்கிழமையில ஒரு ஐயப்பன், முனீஸ்வரன், சனீஸ்வரன் ஏதோ ஒரு சன்னதியில போய்
இந்த விளக்கையே ஏத்தாதீங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க ஏத்துற விளக்குல இருந்து வழிகிற எண்ணெயை பல பேர் வழுக்கிட்டு விழுந்துருவாங்க. தேவையில்லாம அந்த இடத்தையும் அசுத்தம் பண்றீங்க. அதுக்கு நீங்க கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், விளக்கேற்றுவதற்கு. அதனால தீபம் ஏற்றுவது, இந்த கொண்டகல்ல மாலை போடுறது, எலுமிச்சம்பழத்தை திருப்பி உரிச்சு அதுல விளக்க போடுறது, பூசணிக்காய் விளக்கு போடுறது, தேங்காய் விளக்கு போடுறது, இதெல்லாம் தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். அதெல்லாம் பாவம். ஏன்னா பூசணிக்காய் எல்லாம் அது ஒரு கூஷ்மாண்டம்னா அது ஒரு ரொம்ப உயர்வான ஒரு பொருள். எலுமிச்சம்பழம் என்பது ராஜகனி. அதை நீங்க அறுத்து அங்கேயே புழிஞ்சு அதை திருப்பி அதுல விளக்க போட்டு கொடூரம். இதெல்லாம் இது மாதிரிலாம் எந்த சாஸ்திரத்திலையும் 108 தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. தேங்காய் மாலை போடுறேங்கிறது இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு நிவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு ஒரு சங்கரகர சதுர்த்தியா, ஒரு குரு பயிற்சி சனி பயிற்சியா, ராகுகேது பயிற்சியா, ஒரு சுண்டலை பண்ணுங்க, ஒரு சாதத்தை போடுங்க, அதை நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. அதுனாச்சும் ஒரு உருப்படியான காரியம். இல்ல ஏழை மாணவர்களுக்கு புதன் பயிற்சியா, புதன் சரியா இல்லையா உங்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி பண்ணுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க, நோட் புக்ஸ் வாங்கி கொடுங்க. இதைவிட சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை. தினசரி பறவைகளுக்கு உணவு வைங்க, தண்ணி வைங்க. அதுவே சனியினால் ஏற்படக்கூடிய பிரதிகூலமான பலன்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் அந்த காகத்துக்கு உள்ளிட்ட பறவைகளுக்கு தினசரி நீரும் உணவும் வைப்பதே மிகச்சிறந்த பரிகாரம். எனவே தயவு செய்து இனிமேலாவது இந்த கோயிலா ஓடுறது, அங்க போறது, இங்க ஓடுறது, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. ஒரு முக்கியமான அந்த இடத்துக்கு, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. இந்த திருவெண்காடு புதன் போகணும்னா அது உண்மையிலே போகணும்னா அதுக்கு போகலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்க தினசரி உட்கார்ந்துகிட்டு இதையே யோசனை பண்ணிக்கிட்டு தயவு செய்து உங்க வாழ்நாளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.